ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராமா 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 ஹரே ஹரே. குட்டி கதைகள் 97. இந்த ராமானுஜ ஆச்சாரியின் கதையில் சம்பந்தப்பட்டு உள்ள யமுனா ஆச்சாரியரை பற்றி காண்போம். முன்பு ஒரு சமயம் ஸ்ரீ வைஷ்ணவ தலைநகரான ஸ்ரீரங்கத்தில் ஆளவந்தார் என்று போற்றப்படும் பெரும் யமுனா ஆச்சாரியர் வாழ்ந்து வந்தார். ஒரு சமயம் அவர் ஸ்ரீரங்கத்தில் இருந்து காஞ்சிக்கு எழுந்து அருளினார். வரதராஜ பெருமானின் கோவிலில் வரதனை தரிசித்துவிட்டு பின்பு கரிய மாணிக்க வரத சன்னதியில் இளைய ஆழ்வாரின் ஒளிமிகுந்த திருமுகத்தை கண்டு குளிர கடாட்சித்தார். மனதாலே ஆசி கூறினார் அவர். ஓ, இந்த ஒளி பொருந்திய இளையவன் யாரோ என மற்றவர்களிடம் கேட்டார் அவர். அதற்கு அவர்கள், ஓ சுவாமி, அவரே இளைய ஆழ்வார் என கூறினார்கள். இப்போது யமுனா ஆச்சாரியர் திருக்கச்சி நம்பியை அழைத்து இளையாழ்வார் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திற்கு நற்பணி புரியும் திறம்பெற வளர்த்து வருமாறு பணிக்கின்றார் அவர். இப்போது யமுனா ஆச்சாரியர் கூறுகின்றார், ஓ திருக்கச்சி நம்பி அவர்களே, இளையாழ்வாரை நம் சம்பிரதாயத்தை நிலை நிறுத்த வேண்டிய வருங்காலத்தின் பொக்கிஷம் அவர். அவரை அதுவரை ரட்சித்து நல்ல விஷயங்களை உபதேசித்து கொண்டு வாருங்கள் என கூறினார். இப்பொழுது திருக்கச்சி நம்பி அவர்களும் ஓ அவ்வாறே சுவாமி என கூறினார். இப்படியாக இருக்கும் காலகட்டங்களில் ஸ்ரீரங்கத்தில் இங்கு என்ன நடந்து கொண்டு இருக்கிறது என்பதை கவனிப்போம். அரங்கனின் சித்தம் எதுவென எவர் அறிவார்கள்? காட்சிகள் இவ்வாறு நகர்ந்து கொண்டு இருக்கையில் ஆட்டுவிக்கும் சூத்திரதாரி காட்சிகளை மாற்றுகின்றான். வருடங்கள் உருண்டு ஓடிவிட்டன. யமுனா ஆச்சாரியரின் உலக வாழ்வு முடியும் நாள் நெருங்கிக் கொண்டு இருந்தது. அவர் தம் சீடர்களை அழைத்து இளையாழ்வாரை அழைத்து வருமாறு கூறி அனுப்பினார். அதாவது காஞ்சிபுரத்தில் இருந்து. இப்பொழுது யமுனா ஆச்சாரியர் கூறினார், ஓரான் வழி சம்பிரதாயம் தலை துவங்க அடுத்த ஆச்சாரியனை நியமிக்கப்பட வேண்டிய காலம் கனிந்துவிட்டது. ஓ இளையாழ்வாரை இங்கு அழைத்து வாருங்கள் என சிஷ்யர்களிடம் கூறினார். அதற்கு சிஷ்யரும், ஓ அடியேன் தங்கள் விருப்பப்படியே சுவாமி இதோ என கூறினார்கள். யமுனா ஆச்சாரியர் மேலும் கூறினார், ஓ இந்த ஸ்ரீ வைஷ்ணவ ஆச்சாரிய சிஷ்ய குரு பரம்பரை காலமாக அடியேனுடைய ஆச்சாரியர்களால் கட்டி காத்து பாதுகாத்து வந்து இருக்கிறது. வேதாந்தங்களும் ஆழ்வார்களின் திவ்ய பிரபந்தங்களும் சிஷ்யர்களுக்கு உபதேசிக்கப்பெற்று வந்து உள்ளன. அந்த முறைமையும் செம்மையும் குறைவர இனியும் நடக்க வேண்டுமாயின் இளையாழ்வார் இங்கு ஸ்ரீரங்கம் வர வேண்டும் என்றார் அவர். இதனை கேட்ட யமுனா ஆச்சாரின் முதன்மை சீடரான பெரிய நம்பி இளையாழ்வாரை அழைத்து வர, அதாவது ஸ்ரீரங்கம் அழைத்து வர காஞ்சிபுரம் நோக்கி புறப்பட்டார். இப்போது காஞ்சிபுரத்திற்கு வந்த பெரிய நம்பி அவர்கள் இளையாழ்வாரை சந்தித்தார். பெரிய நம்பி கூறினார், ஓ இளையாழ்வீர், தாம் இப்பொழுதே ஸ்ரீரங்கத்திற்கு வர வேண்டுமென யமுனா ஆச்சாரியின் சித்தமாக உள்ளது, வருவீராக என்றார் அவர். அதற்கு இளையாழ்வார் ஆகிய ராமானுஜர் கூறினார், ஓ அடியேன் இப்பேறு பெற என்ன பாக்கியம் செய்தேனோ, இதோ சுவாமி புறப்படலாம் என்றார் இளைய ஆழ்வார். இப்படியாக இருவரும், அதாவது பெரிய நம்பியும் இளையாழ்வாரும் ஸ்ரீரங்கத்தில் கொள்ளிடம் என்று அழைக்கப்படும் காவிரி ஆற்றின் ஒரு கரையை அடைந்தபோது மறுகரையில் யமுனா ஆச்சாரியர் இறைவனின் திருவடி தாமரை அடைந்து விட்டார் என்றும் அவருடைய இறுதியான சடங்குகள் திருக்கரம்பன் துறையில் நடந்து கொண்டு இருப்பதையும் அறிந்தார்கள்.
ஒரு அடியார் மூலமாக அறிந்தார்கள். இப்பொழுது பெரிய நம்பி வந்தவரிடம் கேட்டார், ஏன் அக்கரையில் இத்தனை மக்கள் திரண்டு இருக்கிறார்கள் சுவாமி என கேட்டார். அதற்கு வந்தவர் கூறினார், ஓ யமுனாச்சாரியர் இந்த உலக வாழ்வை நீத்து ஸ்ரீ வைகுண்டத்தை அலங்கரித்து விட்டார் என்றார் அவர். இதனை கேட்ட பெரிய நம்பி அவர்களும் ராமானுஜ ஆச்சாரியரும் ஓ இளந்தோம் ஓ இளந்தோம் என புலம்பிய வண்ணம் இருவரும் அந்த கரையை அடைந்தார்கள். இளையாழ்வாரும் பெரிய நம்பி அவர்களும். இப்பொழுது ஸ்ரீரங்கத்தில் ராமானுஜர் ஆனவர் ஆளவந்தாரை தரிசித்து அவருடன் உரையாடி அவரிடம் ஆசி பெற முடியாமல் போனதை நினைத்து தவித்த இளையாழ்வார் அவரது அந்திம திருமேனியை, பூத உடலை உச்சி முதல் திருவடி வரை மீண்டும் மீண்டும் தரிசித்து கொண்டு இருந்தார். அப்பொழுதுதான் மடங்கி இருந்த யமுனாச்சாரியரின் 3 வலக்கை விரல்களை கவனித்தார். அதன் காரணம் என்னவென அருகில் இருந்த அவரது சீடர்களிடம் வினவினார். அதற்கு அவர்கள் கூறினார்கள், ஓ நிறைவேறாத 3 எண்ணங்கள் அவை என அறிந்து அவற்றை பெருமானின் அருளால் நிறைவேற்றுவேன் என வாக்களித்தார் ராமானுஜர். அவர் பின்வருமாறு கூறினார். 1. வியாச பராசர மகரிஷிகள் மக்கள் நினைவை விட்டு அகலாத வண்ணம் அவர்களுக்கு ஏதேனும் வகையில் நன்றிக்கடன் செலுத்துதல். 2. சுவாமி நம்மாழ்வாரின் மீது கொண்ட பக்தியும் பெருமதிப்பும் உருவு பெறச் செய்தல். 3. வேத வியாசரின் பிரம்ம சூத்திரத்திற்கு விசிஷ்ட அத்வைதை அடியொற்றி ஓர் வியாக்கியான பாஷ்யம் செய்தல் எனும் யமுனா ஆச்சாரின் இந்த 3 எண்ணங்கள் நிறைவேற அடியேனால் வேண்டிய முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் என இளையாழ்வார் கூறினார். இப்படியாக இளையாழ்வார் இவ்வாறாக சத்திய பிரமாணம் செய்ய யமுனா ஆச்சாரின் மடங்கிய விரல்கள் நேராகி விட்டன. ஆச்சரியம் ஆகிவிட்டார்கள் அங்கு இருந்த எல்லோரும். மற்ற ஆச்சாரியர்களும் இளையாழ்வாருக்கும் யமுனா ஆச்சாரியருக்கும் இருந்த அந்த உன்னத தொடர்பை யாவரும் உணர்ந்து கொண்டார்கள். இப்பொழுது யமுனாச்சாரியருக்கு ஒரு இளையாழ்வார் கிடைத்து விட்டார். யமுனா ஆச்சாரியர் எண்ணங்களை பூர்த்தி செய்ய என கூறிக்கொண்டார்கள். இப்பொழுது காஞ்சிபுரத்திற்கே திரும்பி வந்துவிட்டார் இளையாழ்வார். காரணம், ஸ்ரீரங்கத்தில் யமுனா ஆச்சாரின் இழப்பை தாங்கிக் கொள்ள மனம் சகியாது அரங்கனை கூட தரிசிக்காமல் காஞ்சிக்கே திரும்பி வந்துவிட்டார் இளையாழ்வார். திருக்கட்சியில் யாதவ பிரகாசர் தனது வேத கல்வி தொடர்ந்து வந்து கொண்டு இருந்தார். அந்த வேத பாடசாலையில் இளையாழ்வார் வேதங்களை கற்று வந்தார். இப்படியாக இருக்கும் ஒரு சமயம் யாதவ பிரகாசர் கூறினார், பிரம்மமே சத்தியமானது, நாம் இந்த உலகில் காணும் எல்லாமே பொய்யானது, அனைத்துமே காணல் நீர் போன்று மறைந்துவிடும், பிரம்மத்தை நீர்க்குணமாக தியானம் பண்ண வேண்டும் என்றார் அவர். அதற்கு இளையாழ்வார் கூறினார், ஓ அவ்வாறு அல்லவே சுவாமி, பிரம்மம் குணங்களுடன் கூடியது அல்லவா? நாம் வாழும் உலகமான இந்த லீலா விபூதியும் நாம் இறைவனுடன் அனுபவிக்கும் அனுபவங்கள் யாவும் முற்றிலும் உண்மையே அல்லவா? அவை யாவும் பிரம்மத்திடம் இருந்து பிரித்து பார்க்க முடியாத வண்ணம் ஒன்று கலந்துள்ளன என்றார் இளையாழ்வார். இப்படியாக இந்த கருத்து வேறுபாட்டினால் யாதவ பிரகாசருக்கும் இளையாழ்வாருக்கும் இடையே மேலும் பிளவை ஏற்படுத்திவிட்டன. இளையாழ்வார் யாதவ பிரகாசரின் ஆசிரமத்தை விட்டு விலக இதுவே முக்கிய காரணமும் ஆக அமைந்துவிட்டது. ஓ வரதராஜ பெருமானே, நான் என்ன செய்ய வேண்டும் என திசை காட்ட மாட்டாயா என பிரார்த்தனை செய்தார் இளையாழ்வார். இப்போது ராமானுஜர் ஸ்ரீ வைஷ்ணவ ஆச்சாரியர் ஒருவரின் அடிபணிந்து வாழும் பேறு பெறாமல் தவித்தார் இளையாழ்வார். திருக்கட்சி நம்பியும்
சீலமும் பக்தியும் அவர் தன் ஆச்சாரியராக மாட்டாரா என இளையாழ்வாரை தூண்டின. விண்ணப்பமும் விடுத்தார். இளையாழ்வாரின் மனமுருகிய வேண்டுதலுக்கு இசைந்தார் திருக்கச்சி நம்பி. இருப்பினும் தனது நிலையை விளக்கினார் நம்பி அவர்கள். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. ஸ்ரீல பிரபுபாதரின் சேவையில் இஸ்கான் பக்தர்கள்.